நண்பர்களே, இன்றைக்கி எங்கள் மாடியில் இருக்க தோட்டத்தில் தக்காளி பறிக்க போகிறோம். தக்காளி பறிச்சுட்டு விதை எதெல்லாம் விட்டுருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ தக்காளி நாங்கள் பறிக்கிறோன்றது. இப்போ பாருங்கள் தக்காளி பறிக்கிறேன் எவ்வளோ படுத்துருக்குன்னு. ஏன்னா ஒரு செடியிலேயே பாருங்கள் எத்தனை பழுத்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நாங்கள் நல்லா பழுத்திருக்க பழத்தை மட்டும்தான் பறிக்கிறோம், மீதியெல்லாம் அப்படியே விட்டுறோம். மீதி இன்னொரு 2 நாள் கழித்து அதை பறிச்சிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு தேவையெல்லாம் பறிக்கணும். இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். அது நாளைக்கு பறிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு தேவைக்கு. சரிங்களா, கத்திரிக்காயெல்லாம் இப்போ இதில் எல்லாத்துலேயும் இருக்குது கத்திரிக்காய். இப்போ தக்காளி பாருங்கள், தொட்டியில் தான் வச்சுருக்கோம். எவ்வளோ கொத்து கொத்தாக காய்க்கிரும் பாருங்கள். யாரும் நம்புற மாதிரி இது பாருங்கள் எவ்வளோ காய் காய்க்குதுன்னு. காய்ச்சிருக்கு அவ்வளோவும். தக்காளி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன்று விட்டு ஒரு நாள் அறுத்துருவோம். சரி நேற்று அறுக்கல, சரி இன்றைக்கி அறுப்போம் அப்படின்ட்டு விட்டு வச்சுருந்தேன். இதை பாருங்கள், தக்காளி இவ்வளவும் இருக்குது. ஒரு செடியிலே பார்த்திங்கன்னா 5 காயிலேருந்து 6 காய் பழுத்து இருக்குது. நான் காயாக இல்லை சொல்கிறதில்ல, பழுத்து இருக்கிறதே சொல்கிறேன். அந்த ஒரு செடியே பாருங்கள். இப்போது நான் எத்தனை பழுத்து இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் நல்லா பழுத்திருக்க பழத்தை மட்டும்தான் பறிக்கிறோம், மொத்தமாக அப்படி பறித்து வைக்கல. அப்படி போகலாம். இங்கே பாருங்கள் ஒரு செடியில் எவ்வளோ பழுத்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் அந்த செடியை பாருங்கள் எவ்வளோ பழுத்திருக்குன்னு பாருங்கள். அந்த தக்காளி இப்போ அதில் நான் பறிக்க போகிறேன். ஒரு செடியில் எப்படி பார்த்தீங்கன்னா 8 தக்காளிக்கு மேலே பழுத்துருக்கு. அதை பாருங்கள். ஏன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கு. நம்ம வாங்கி சாப்பிட்ற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நச்சு கலந்து தான் வருது. எல்லாம் செடி வைக்கிறப்பவும் மருந்து, பூ பூக்கிறப்ப மருந்து, காய் நல்லா காய்க்கணுன்றதுக்கு ஒரு மருந்து. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உண்மையாகவே நம்ம நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்றோமான்னு நினச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். வெறும் மருந்து அடித்து பாதி மருந்துங்க தான் அதை நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இது வந்து நாங்கள் இயற்கை முறையில் எந்த வித மருந்தும் சேர்க்காமல் அப்படியே எடுத்து சாப்பிட்றோம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இப்போ நாங்கள் கத்திரிக்காய் விதை எங்கள் தோட்டத்துலேயே விதை விட்டு நாங்கள் போடுறதுனால இப்போ கத்திரிக்காய் விதைக்கு விட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இந்த காயை அறுத்து விதைக்கு காய வச்சுருவேன். அப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் நிறைய இருக்குது. உள்ள பச்சை மிளகாயெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகாய் இருக்குது, குண்டு மிளகான்னு. பச்சை மிளகாய் அங்கேயே புதினாவும் இருக்குது. இதை பாருங்கள் இங்கே பச்சை மிளகாய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பச்சை மிளகாய் அளவுக்கு போதுன்ற அளவுக்கு இருக்குது பச்சை மிளகாய். நம்ம வீட்டுக்கு தேவைன்ற அளவுக்கு நம்ம எதுவும் வாங்க வேண்டாம். பச்சை மிளகாய்லாம் மற்றவங்க சொல்லுவாங்க ஒரு 4 செடி, எங்களுக்கு போதுன்ற அளவுக்கு காய்க்கு. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே அறுத்துருக்கேன். இன்னும் ஒரு 10 நாளில் சின்ன வெங்காயமும் பறிப்போம் நாங்கள். இதை பாருங்கள், மிதி பாவக்காவை நாங்கள் விதைக்காக விட்டு வச்சுருக்கேன். இதுதான் சொல்லுவாங்க மிதி பாவக்காய். இதுக்கு மேலெலாம் வளராது. இது இவ்வளோ தான் சைஸு. நாங்கள் மிதி பாவக்காவை விதைக்காக விட்டு எடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி அறுத்துட்டு உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா மிதி பாவக்காவை. இப்போ பாருங்கள், மிதி பாவக்காய் இதுக்கு மேலே பெரிய சைஸில் வராது. இந்த பாவக்காவை நம்ம விதைக்காக விட்டு வச்சுருக்கேன்.
இன்னொரு கத்திரிக்காயும் நாங்கள் இங்கே பாருங்கள், இன்னொரு கத்திரிக்காய் நாங்கள் விதைக்காய் விட்டுருக்கோம். நல்லா இப்போ கலர் மாறி வந்துகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் கழித்து இது எடுத்துருவோம். இந்த புடலங்காய் பாருங்கள், விதைக்கு விட்டுருக்கோம், அது பழுத்து இருக்குது. இதை பாருங்கள், பழுத்து இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது பழுத்துருக்கு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது உள்ள தெரியுதுங்களா? அவ்வளோ பழம் பழுத்துருக்கு பாருங்கள். சரிங்களா? இப்போ அதை பறிக்க போகிறோம். நாங்கள் புடலங்காவை பறித்து அதை காயப்பட போகிறேன். அது சரி உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்றதுக்காக தான் வச்சுப்போம். அதை கட் பண்ணிவிட்டு